தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பெரிய ஹீரோ ஃபேன்ஸ் படம் பார்த்து ஜெயிக்க வச்சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பெரிய ஹீரோ ஃபேன்ஸ் படம் பார்த்து ஜெயிக்க வச்சார். We miss your direction, sir. Like, ஒரு ஜெனரேஷன் முடியுது, அடுத்த ஜெனரேஷன் வர்றாங்களா, புதுசா வர்றாங்களா, புது புது எண்ணங்களோட. அப்படி இல்லையே, புது புது எண்ணங்களோட புது புது டெக்னாலஜியோட வர்றாங்க. அவங்களோட நம்ம காம்படிட் பண்ணோம். அந்த காம்படிட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கல் வீக். ஏன்னா நாங்கள் அந்த காலத்துல இருந்து வந்தோம். இன்னும் உட்காந்து நீங்கள் சீனை வந்து பேப்பரில் தான் நாங்கள் எழுதுவோம். இப்போ வர ஜென்ரேஷன் பேப்பரே. இதில் புதுசு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது ஹீரோ ஹீரோயின் கிடையாது. யார் ஹீரோனா நாய் தான் ஹீரோ. ஒரு நாய் மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இதுதான் சார் முதல் தடவை. நாய் தானே அப்படின்னு ரொம்ப பேர் வந்து இலக்காரமாக இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாய் மேலே ஒரு லவ் வந்து I will take your case. ஒரு நாய்கிட்ட வேலை வாங்குறது அவ்வளோ சாதாரணம். ஒரு மனுஷன்ட்ட நீ சரியாக நடிக்கல, ஒன்று ஒரு டேக் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2வது டேக் சரியாக பண்ணலைன்னா கோவப்படும். நாய்கிட்ட கோவப்படும். காலங்கள் தானாய் மாறும், காட்சிகள் தேனாய் உபரும், கண்ணீரும் சோகமும் வாழ்க்கையில். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட கூரன் டீம்ல 3 முக்கியமான பிரபலங்கள். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் டு உங்களோட டீமுக்கு, பிகாஸ் ஒன் சச் யூனிக் ஸ்டோரி. ஏன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஹியூமன்ஸ்க்கே வந்து இங்கே வந்து வழி இல்லாத சம்டைம்ஸ் இருக்கும். பிகாஸ் அது கேஸ் மேலே கேஸாக போய்கிட்டு இருக்கு. நிறைய அந்த மாதிரி எடுத்து கிடைக்கலங்கிறதுனால தான் நாய்கிட்ட போயிடும். இல்லை, ஏன்னா இப்போ ஹியூமன்ஸ்க்கான ஜஸ்டிஸே கிடைக்காது, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் ஒரு டாக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு இருக்கும்போது அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் ஒரு உயிர் தான் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக வந்து ஒரு பியூட்டிஃபுல் இது. ஸோ அந்த ஸ்டோரி லைன் கேட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இருந்திருக்கும்ல, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பெட் வச்சு அந்த மாதிரி எதானு ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் கேட்டது சார் தான். அவர்தான் சொன்னாங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதானு இருக்கா சார் இந்த மாதிரி? ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைம்மா, பர்சனலாக வந்து எனக்கு பெட்ஸில் வர நான் ஒரு 2 நாய் வளர்த்த அந்த அனுபவங்கள் ஒரு 20 வருஷம் அப்படி இருந்ததுனாலே என்னவோ தெரியல. இந்த கதையை வந்து ப்ரொடியூசர் விக்கி அவர்கள் வந்து அந்த கதையை முதல்ல கேட்டு, நித்தின் சொல்லிட்டு புது இளைஞர், அவர் தான் டைரக்டர். தமிழ் தெரியாது அவருக்கு சுத்தமாக, ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்போ நான் சொல்கிறது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, நெல்லூர்லேருந்து வந்துட்டார் அவர். விக்கி வந்து என்கிட்ட முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, அதுக்கப்புறம் என்னை வச்சே டைரக்ட் பண்ணி டிராஃபிக் ராமசாமி அவர் தான் இப்போ ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்கார். அவருக்கு இந்த கதையை கேட்டு இதில் அந்த நாயை ஒரு மையமாக வச்சு டிஃப்ரெண்ட்டாக பட்டிருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு இளைஞர். சரி, அதில் வந்து ஒரு அந்த நாய் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களா நாய் வந்து மனிதர்களுக்கே இப்போ நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, நாய்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அந்த நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த கேஸை எடுக்கக்கூடிய ஒரு லாயர் கேரக்டர் நான் பண்ணுறேன். இவரு ஜட்ஜ். ஆமாம், இவரு ஜட்ஜ். நான் சந்திரசேகர் சார் லாயர் தான். எப்போதும் நான் சாதகமாக தான் தீர்ப்பு கொடுப்பேன். ஏன்னா 80ல இருந்து நாங்கள் நண்பர்கள். என் படம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் பண்ண படங்கள்லாம் எனக்கு ஹிட் ஆகும். அவரோட சேர்ந்து நான் பண்ணால் அந்த படம் ஹிட். அது அந்த ஒரு உட்டுறவு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அந்த புது இயக்குனர் சொன்ன அந்த கதையை கேட்டுட்டு அதில் லாயராக நடிக்கணும். விக்கி என்ன பண்ணிட்டாருன்னா எங்கிட்ட கூப்பிட்டு வர்றார். சார் அந்த லாயர் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அந்த டைரக்டர், புது டைரக்டர் கூட்டிகிட்டு வர்றார். எனக்கு இந்த புதுசாக வர்றவங்க மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. நானே அவங்கள அறிமுகப்படுத்தணும், அவங்க வரணும், புதுசாக வரணும். நான் வந்து ஒரு 3 ஹீரோஸ் உருவாக்கி இருக்கிறேன். சாதாரண ஹீரோஸா ஒரு 10 ஹீரோயின்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். பெரிய பெரிய எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
எனக்கு இந்த புதுசாக அவங்கள்ட்ட வர்றவங்ககிட்ட ஒரு வேகம் இருக்கும், வெறி இருக்கும், ஜெயிக்கணுன்ற ஒரு தாகம் இருக்கும். அந்த கதையை அதனால தான் வந்து புதுசாக வர்றவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமே மற்றவங்களிருந்து அவங்க வேறுபடுவாங்க. ஏதோ நம்ம போகிறோம் மற்றவங்கள மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது, ஒரு புது கண்டென்ட்டோடு நம்ம வந்தோம்னா தான் ஜனங்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க. நான் நினைக்கிறது என்ன சார், அவங்களாம் வரும்போது இது ஒரு படம் அப்படின்னு வருது இல்லை, இதுதான் ஒரு படம்னு வராங்க. ஆமாம், இதுதான் எங்கள் படம், இதுதான் அப்படின்னு வராங்க கிளியரா. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் மாறும்போது எல்லாமே மாறுதில்ல. பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், ஃபீலிங்ஸு எல்லாமே மாறுதில்ல இல்லையா? டேக்கிங், மேக்கிங், டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க வர்றாங்க. ஸோ நான் இப்போ உங்கள் போல் சரி, நான் இப்போ வந்து டைரக்ஷன்லாம் நிறுத்திட்டு நான் சரிப்பா அந்த சும்மா என்ன கண்டென்ட்னு சொல்லு. ஏன்னா ரெண்டு விஷயம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது ஒரு சேஃப். அது பெரிய ஹீரோ கிடைக்கலைன்னா கண்டென்ட் தான் ஹீரோ. அந்த கண்டென்ட் புதுசாக இருந்தால் அது பேசப்படும், தமிழ் மக்கள் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கிற நிலமையில் பெரிய ஹீரோ ஃபேன்ஸ் படம் பார்த்து ஜெயிக்க வச்சிடுறாங்க. சின்ன படங்கள்லாம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்கள் ஜெயிக்க வச்சிடறாங்க. சமீபத்தில் அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. ஆமாம், தமிழில் அது ஒரு நல்ல சிம்டம்ஸ் அது புதுசாக வர்றவங்களுக்கு. ஸோ இந்த கதையை கேட்க ஆரம்பித்தேன். அவர் அப்படி தான் சொன்னார், ஒரு நாய் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்கும்போது ஒரு பெரிய க்யூரியாசிட்டி, ஒரு ஆர்வம். இப்போ ஒரு மனிதன் கோர்ட்டுக்கு போனான்னா அவன் சாட்சி சொல்லலாம், எனக்கு இது இப்படி நடந்துச்சு, நான் இப்படி பாதிக்கப்பட்டேன். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னா அந்த காலத்துலேருந்தே நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போகிற மேட்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர். கெட்டிங் ஜஸ்டிஸ் ஃபார் தி அண்டர் டாக்னு சொல்லுவாங்களே, அதை அவர் எப்போதும் பண்ணுவார். அவர் இது அண்டர் டாக் இல்லை, டாகே. அது ஒரு நேச்சர் தான். தப்பு நடக்கூடாது, தப்பு நடந்தால் கோவப்படுன்றது. எல்லாரையும் போல நம்ம போனோம்னா நமக்கு ஒரு மனுஷன் இல்லைன்றது ஓகே இல்லையா? ஸோ அந்த கதையை கேட்டேன், இப்படி சொன்னாங்க. எனக்கு அந்த கண்டென்ட்டே பிடிச்சிருந்தது. அதில் நீங்கள் இந்த லாயர் கேரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சரிப்பான்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் இது. பட் இதில் என்ன ஒரு பிடிவாதமாக இருந்தாருன்னா, அந்த இயக்குனர், நான் வந்து ஒரு நாயை வச்சு படம் பண்ணுறேன் சார், இதை வந்து நம்ம சென்னையில் எடுத்தோம்னா வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, விஷுவலாக நான் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த கதையை வந்து நம்ம வந்து கொடைக்கானலில் எடுக்கலாம்னு போய் முடிவு எடுக்கிறார். கொடைக்கானலில் ஒரு 30 நாள் 35 நாள் ஒரு 70-75 பேரை வச்சு மேய்க்கிறது, ஒரு படம் எடுக்கிறதுனா சொல்லிட்டு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் விக்கிட்ட கேட்குறேன், அப்பா கொடைக்கானலில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, உனக்கு பாசிபிளா? ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் சென்னையில் அப்படி இப்படி எடுத்துட்டோம்னா ஓகே, அங்கே போகணுன்றார். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அதுவும் வந்து அந்த ஜனவரி பிப்ரவரியில் போகணுன்றார். இப்போ இந்த குளோபல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா குளிரும் வரும்போது ஜாஸ்தி குளிர், பனிப்பொழிவுலாம் ஏற்படுது. அந்த அளவுக்கு அதே ஹீட்டு வரும்போது ஹீட்டும் ஜாஸ்தி இல்லையா? சரி, போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க, ப்ரொடியூசரும் டைரக்டரும் டிசைட் பண்ணிங்க, நான் வர்றேன்ப்பா அப்படின்னு ஆரம்பித்து பண்ண படம். நான் என்ன வந்து 2 நாள் தான் மேய்ச்சாருங்க, பட் அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. நான் அதிகமாக இருந்தது இந்திரஜா. ஆமா, ஏன்னா வந்து ஃபுல் ஸ்கெடியூலுமே வந்து நான் கொடைக்கானல். இந்த கதைக்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, எனக்கு வந்து விக்கியை நான் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி நான் ஷூட்டில் இருந்தேன். விக்கி என்ன சொன்னார், அம்மா இந்த மாதிரி
எஸ்ஏ சந்திரசேகர் சார் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு நினச்சேன். நமக்கு தெரிஞ்சால்தான் யாரோ பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்படி ஃபோன் பண்ணி தைரியமாக கலைக்கூடாது இல்லை, சரி கொடுங்கண்ணா அப்படின்னு. சார் ஃபோனை வாங்கிட்டு நான் ஹலோ வணக்கம்மா, நான் எஸ்ஏ சந்திரசேகர் பேசுகிறேன் அப்படின்னு. சார் சொல்லுங்க சார். அப்பயும் எனக்கு வந்து 80% தான் நம்பிக்கை, 20% யாரோ மிமிக்ரி பண்றாங்க அப்படி நினைச்சிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி உங்க அப்பாவே பண்றாரு நினைச்சா என்ன ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி உங்க என் படத்துல நீங்க பண்ணணும், ஒரு நீங்க ஈவினிங் வர முடியுமான்னு கேட்டாரு. இல்லை சார் நான் வெளியூர்ல இருக்கேன் ஷூட்ல, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் வந்த உடனே வந்துடுறேன் அப்படின்னு. சார் 2 நாள் கழிச்சு அதே மாதிரி சரி நம்ம தான் வந்துட்டோமே ப்ராங்க் தானே அப்படின்னு நினச்சி விட்டு நான் தான் விக்கே நான் அதே மாதிரி கால் பண்ணாங்க. இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போதான் நான் உண்மையாலுமே நம்ம சரி ஓகே நம்மளுக்கு வந்து கால் வந்திருக்கு சார் அப்படின்னு. சார் படத்துல நான் இருக்கிறதே பெரிய பாகம். எப்படி வந்து பிகில் வந்து என்னோட ஒரு மைல்கல்லா இருந்துச்சோ அதே மாதிரி சார் படம் நடிக்கிறேன்றது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். ஸோ நான் என்ன ஐடியாவில் போனேன்னா சாரை போய் பார்க்குறோம். சார் சார் எதுவுமே கேட்கக்கூடாது சார், எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வரணும், எங்கே வரணும், நான் எப்படி நான் வரணுன்றதை கேட்டுட்டு அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு வரேன் தான் பிளான். பட் உள்ளே போனோன்னு நிதின் ப்ரோ விக்கியன்னா சார் எல்லாமே உட்காந்து இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒன்லைன் சொல்லி ஸ்டோரி சொல்லி ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டோரி கேட்கும் போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நான் இப்போதான் கற்றுக்குட்டி 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டோரி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் நிதின் ப்ரோ ஃபுல்லாக சொன்னார். சார் வந்து உன்னோட பாண்ட் இப்படி தான் இருக்கும், உன்னோட மாடுலேஷன் எல்லாமே தான் அப்படின்னு சார் சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நான் சார் மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனை நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயமே தனி. ஸோ சாரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பேசினா கூட நான் காதுலேயே வாங்க சாரை தான் பார்த்துருந்தேன். அப்புறம் ஃபுல் ஸ்டோரி முடிச்சாங்க. சச் ஒரு நைஸ் ஜானர், டிஃப்ரெண்ட் ஜானர், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆறறிவுள்ள மனுஷனே வந்து நம்ம இப்போ நடிக்கிறதோ இல்லை நம்ம பேசுறதோ வந்து தடுமாறுறோம். பட் ஆனால் டாக் வச்சு ஃபுல் ஸ்டோரி டிராவல் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், ஏது பண்ண போறோன்ற ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வரணும், எங்கே வரணும், இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு. போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் சார் ஃபார்மாலிட்டி அக்ரிமெண்ட் ஷூட் ஓடியாச்சு. ஸோ அதனால ஒரு அழகான ஒரு ஜேர்னி. கண்டிப்பா லைக் மோர் தென் ஆக்டிங் அவங்களுக்கு கூட இருக்கிறதே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வைஜி சாரும் சரி, எஸ்ஏசி சாரும் சரி. எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நிறைய காம்பினேஷன் இல்லை இல்லையா? ஐயோ. பட் ஐ வாஸ் ஹாப்பி. பட் ஐ saw her there கொடைக்கானல். எனக்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி பண்றியாலாம் ஒன்றும் சொல்லலை. நீ பண்ற ஏன்னா அந்த உரிமை 2 பேருக்குள்ள உண்டு வருஷம். இப்போ என்ன சார் 80s சொன்னா கிட்டத்தட்ட 45 years. Oh my god. ஸோ அதில் பட் எனக்கு ஒன்று தான் அந்த இதுதான் ஒரு நிதின் வந்து கதை சொல்லும் போது ஹவு இஸ் இட் பாசிபிள், இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம புராணங்கள் இருக்கே, மனுநீதி சோழர்களுக்கு ராமாயணத்தில் அவரே சொன்னார், நாயே போய் கதை கேட்டிருக்குன்னு சொல்லிருக்காரு. அண்ட் வி ஹவ் ரெட் ஸ்டோரிஸ். சின்ன வயசுல நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. டிஸ்னி படங்கள்லாம் பார்த்தா அப்படிதான், கிவிங் லைஃப் டு அனிமல்ஸ் தானே கம்ப்ளீட்டா. மிக்கி மவுஸோ நீங்க டொனால்ட் டக்கோ ப்ளூட்டோ எல்லாம் பார்த்தா இதான கதை. ஆனால் அழகாக லாஜிக்கும் வச்சிருந்தாரு. பட் அட் த சேம் டைம் டோட்டலாக லாஜிக்காக வச்சாலும் போர் அடிக்கும். கொஞ்சம் ஃபேண்டஸியும் இருந்தது கதையில். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு. நான் வந்து ஒரே ஒரு தரம் ரொம்ப நாள் முன்னாடி நான் கார் ஓட்டும்போது ஒரு நாய் மேலே அடிச்சிட்டேன். பட் அந்த அடிச்சு ஒரு நிமிஷம் வி ஆல் ஃப்ரோஸ் இந்த கார். ஒரு மனுஷன் அடிச்சிருந்தா கூட ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் சோ கில்ட்டி. நான் அப்படியே நல்ல வேற ஒரு சின்ன சத்தத்தோட எழுந்தது. அது ஒன்று தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் வாஸ் இன் மை மைண்ட். ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ஏதாவது அது ஆகியிருந்தால் இந்த கதையில் நான் தானே கோர்ட்டில் இருந்திருப்பேங்க அப்படின்றது அந்த ரொம்ப லாஜிக்கலாக அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் வெரி கன்வின்ஸ். எனக்கு இவர் கன்வின்ஸ் ஆனது தான் ரொம்ப முக்கியம். சரி, நித்தின்கிறவர் புதுசு, அவர் யங் பிளட் வராரு, எப்படியாவது பண்ணி ஆகணுங்கிற ஒரு வெரி. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து எஸ் இட் கேன் பி டன், நல்லா இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லாம் லாஜிக்கலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு அவர் கொடுத்த ரோல் வேற. அது அப்புறம் மாற்றி நீங்கள் தான் இந்த ஜட்ஜ் ரோல் பண்ணால் டிக்னிஃபைடாக இருக்கணும். பட் யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு அதான் தமாஷா நேற்று சொல்லியிருந்தேன், அதில் என்ன இன்னொரு 6-7 நாள் ஜாஸ்தி வந்திருக்கும், சம்பளம் ஜாஸ்தி வருது. பட் அது நல்ல வேலை நான் பண்ணலன்னு தோணுது. இவர் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் அகெயின் வாஸ் கரெக்ட். இதில் கிடைச்ச ஒரு டிக்னிட்டி எனக்கு கிடைச்சிருக்கேன். நாட் தட் இட் இஸ் a bad role. அதுக்கு சூட்டபிளான ஒரு ரோலை ஆர்டிஸ்டை போட்டிருக்காரு அவர். ஒரு ஜட்ஜுன்னா ஜென்ரலாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ சுத்தியில் எடுத்து ஆர்டர் ஆர்டரில் தட்டுவாங்க, கடைசியாக ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே இருக்கும். ஆனால் இதில் அவர் ஒரு லைவான ஒரு என்னது கோர்ட் ட்ராமாவே கோர்ட் சீன்களே வந்து நான் இது வரைக்கும் ஒரு 50 படங்கள்ல பண்ணியிருப்பேன். அதுலேருந்து நான் இதில் வேறுபடணும். அது ஒரு பெரிய டென்ஷன் இருந்துச்சு எனக்கு.
கோர்ட்டு சந்திரசேகர்லாம் அதே சீன்களோ அது வரக்கூடாது. repeated-ஆ அது வரக்கூடாது அப்படின்னு நினச்சி டோட்டலாக கோர்ட்டை ஒரு லைவ் ஆக்கி அதில் லாஜிக்லாம் வச்சு அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு கோர்ட்டுக்குள்ளேயே கதை நடக்கும். ஆனால் அதில் வந்து எதிர்பார்க்காத சில சீன்கள்லாம் வரும். கோர்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக இருக்காது. அந்த கோர்ட்டுக்குள்ளே தான் ஃபுல் ஸ்டோரி. கரெக்ட். அதில் என்னென்ன டேர்ன்ஸ் வரும், அன்எக்ஸ்பெக்டட் என்ன வரும். அண்ட் இவர் இன்வால்வ் ஆகிற மாதிரியே இருக்கும், இந்த ஜட்ஜும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. பிகாஸ் அதில் வந்து விக்டிம் வந்து இட் இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். ஆமா, கைண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் பிஓவில தான் நீங்க இருப்பீங்க. கரெக்டா? இல்லை, ஆமாம் ஆமாம், ஆடியன்ஸ் வியூ பாயிண்ட் தான் நான் தான். ஆமா, ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கிறது பூரா ஆடியன்ஸ் வியூ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அண்ட் அது டெக்னிக்கலாகவும், ஏன்னா இப்போ வந்து அது பாசிபிள். இப்போ ஹார்ஸ் விஸ்பரர்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் கிட்டேருந்து அவங்க என்ன சொல்கிறத கேதர் பண்ணி சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்துட்டாங்க, உலகத்தில் இருக்குது. ஓகே ஓகே. இட் இஸ் நாட் டோட்டலி ஃபேண்டசி கிடையாது, ரியாலிட்டியும் இருக்கு. ரியாலிட்டி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் நம்ம வந்து ஏதான குட்டியா சொதப்பினா கூட நம்ம டேக்ஸ் எடுத்துடலாம். பட் ஒரு டாக் நடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும்போது ஈஸியா நம்மளுக்கு அவங்கனாலே வந்து நிறைய டேக்ஸ் போயிடும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் டாக் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டாக் இவர் அடாப்ட் பண்ணியிருப்பாருன்னு கூட நினைச்சு அவ்வளோ. டைரக்டர் தான் சொல்லணும். ஒரு டைரக்டருக்கு தமிழ் பேச வராது அவ்வளோவா. அவர் ஃப்ரம் நெல்லூர், ஆந்திரா. ஓகே. டோட்டலாக தமிழ். அந்த டாக் வச்ச மாதிரி அவருக்கு அதெல்லாம் வச்சு தான் டிரான்ஸ்லேட் அதனால தான் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். டைரக்டர் இப்படி, ப்ரொடியூசர் வந்து நாளை கழிச்சு படம் ரிலீஸு அதில் இருக்காரு. ஸோ நாங்கள் 3 பேர் உட்காந்துருக்கேன், நடிகர்கள் 3 பேரும். இதில் புதுசு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது, ஹீரோ ஹீரோயின் கிடையாது. எஸ். யார் ஹீரோனா நான் தான் ஹீரோ, நாங்கள்லாம் துணை நடிகர். அப்படிதான் அதில். அதுவும் துணை நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க. நான், இவர், கவிதா பாரதி, பாலாஜி சக்திவேல், அடுத்தது இவங்க அந்த நடிகர்கள் எங்கன்னு பார்த்தா இந்திரஜா ஒன்று தான். ஸோ வந்து அந்த 35 நாள் அந்த குளிரில் நாங்கள் வந்து பண்ணும்போது அந்த நாயுடைய உண்மையான பேர் வந்து அட்சி. அவனுடைய ட்ரெயினர் சந்துன்னு சொல்லிட்டு, அவனுடைய ட்ரெயினர் ரொம்ப டெடிக்கேட்டடா வரும்போதே வந்து அந்த ப்ரிப்பேர்டாக கூட்டிகிட்டு வருவார். இருந்தாலும் ஒரு நாய்கிட்ட வேலை வாங்குறது அவ்வளோ சாதாரணமாக இல்லையா? இப்போ ஒரு மனுஷன்ட்ட நீ சரியாக நடிக்கலை, 1 more டேக் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2வது டேக் சரியாக பண்ணலைன்னா கோவப்பட்டாடு. ஆமாம், நாய்கிட்ட கோவப்பட முடியும். கோவப்பட்டாலும் திருப்பி இருக்கும். ஏதாவது அதுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அங்கதான் நம்ம அதோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நாய் திருப்பி கொலைச்சா தப்புன்றமே, நம்மளே கொலைக்கிறோம்ல திருப்பி அப்படி. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு நாயை வச்சு படம் பண்ணுறோம். அந்த நாய்க்கும் நடித்த எங்களுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்பட்டு போச்சு. அந்த பாண்டிங் தான் இந்த படத்துடைய ஸ்ட்ரெங்க். ஒரு ஃபீல். படம் முடியும் போது படம் பார்த்தா கொஞ்சம் பேர் தான். ஒரு சினிமாவில் ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் பார்த்தாங்க. மேனகா காந்தி பார்த்தாங்க. அவங்க ஆடியோ ரைட்ஸ் இதில் இருக்காங்க. அவங்க படம் பார்த்துட்டு எந்திரிக்கலை. முடிஞ்ச உடனே எந்திரிக்காம அப்படியே உட்காந்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த படத்தை நீங்கள் அத்தனை லாங்குவேஜில் தான் சொன்னாங்க, அத்தனை லாங்குவேஜில் டப் பண்ணி இந்தியா முழுக்க நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு போனாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெட்டில் வர, நீங்கள் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, 30 டாக் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படியேப்பட்ட பெட்டில் வர அவங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீரோட இதை சொல்கிறாங்க, அத்தனை லாங்குவேஜில் டப் பண்ணுங்கள், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது டாக்ஸ் ஃப்ரீ கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கேட்டாங்க. நிச்சயமாக இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மேட்டர் அது. ஏன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை, அனிமல் ரைட்ஸுக்கு பற்றி ஒரு, ஏன்னா மனிதனுக்கு உண்டான அத்தனை உரிமைகளும் அந்த அனிமல்ஸுக்கும் உண்டு. இதானே சட்டம். அதுவும் உயிர் தான்,
நம்ம உயிர் தான். கண்டிப்பா. நாய் தானே அப்படின்னு ரொம்ப பேர் வந்து இளக்காரமாக இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாய் மேலே ஒரு லவ் வந்துடும். அதுதான் வந்தது எனக்கே. நான் பர்சனலாக அந்த வந்து இத்தனை நாளில் அந்த நாயோட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அது மேலே எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு. நான் உண்மையிலே படம் முடிஞ்சு நீங்க நாயை வீட்டோட வச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த பாண்ட் தெரியுது படத்துல. பட் ஆனா இப்போ இந்த பிரிஞ்சு இருக்கீங்களா சார்? இப்போ அந்த பாண்டுன்னு ஒன்று உருவாக்கினதுக்கு அப்புறமா அந்த நாய்க்குட்டியும் ஒரு ஏங்கி போயிருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு அது வருதில்ல. இப்போ 2 ஃபங்க்ஷனுக்கு ஆமா நேர ஸ்டேஜில் ஏறி என் பக்கத்துல ஆமா, அப்படி பழகிட்டோம். நீங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அதில் ஒரே தட்டில் நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். ஒரே தட்டில் அதுவும் சாப்பிடும், நானும் சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அதை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு சார்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன்னா, சார் இது நீங்கள் 2 லாங்குவேஜ் எடுத்தா இங்கிலீஷ்லேயும் எடுங்க சார்னு. ஏன்னா வேர்ல்ட் ஓவர் நம்ம கண்ட்ரியை தவிர எவ்ரிவேர் எல்ஸ் இந்த வேர்ல்ட் தேர் ஆல் பெட் லவர்ஸ். அது அமெரிக்காவில் இந்த ட்ரெய்லரை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸு பூரா வந்து வென் இஸ் இட் கமிங் தேர்னு எல்லார் வீட்லேயும் நாய் இருக்கு. and they treat it so much with care. சீரியஸ்லி நீங்க சொல்ல எனக்கு இன்னும் படம் பார்க்கணும் அப்படின்ற நீங்க பெட்டுக்கு நாங்களாம் வீட்டுல பெட்டெல்லாம் வளர்க்கறது இல்ல. இல்ல என் வீட்டுல இருக்கு சார். ஏன்னா என் ஒய்ஃப் சொல்லிட்டேன் என்ன சமாளிக்கிறதே ஜாஸ்தி வச்சுக்கல. பட் அங்க ஒரு வேட்டர்னா my wife is not a dog lover. Okay. She's allergic to dogs. Okay. But in the padam she wants to see it the 3rd time. Oh wow. Maybe I had a wrong impression about a pet ன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருக்கு. That's the impact. அது வரும் நிறைய பேர். கண்டிப்பா. So actually அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, of course இது எடுக்கிறதே ஒரு என்ஜாயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது உங்களுக்குன்ட்டு அந்த கோல்ட் சீசன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலி ஷூட் போனது ஃபுல்லாமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது சம்திங் வெரி டிஃப்ரெண்டான, எனக்கு லொகேஷனுமே டிஃப்ரெண்ட், ஆட்களுமே டிஃப்ரெண்ட். ஹவுஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகான செட்டிங், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வீடு தானே இல்ல செட் பண்ணி வீடு தான். ஓகே. அந்த ஒரு டிராவலிங் டைம் எங்களுக்கு வச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான ஷார்ட். என்னன்னா சார் கூட நாங்க வந்து கார்ல டிரைவ் போவோம் ஹில் ஸ்டேஷன்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுல வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன, சார் மேல வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு கிரேட் ஆஃப் கிராட்டிடியூட் ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமானது. என்னன்னா லைக் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறோம், அன்றைக்கி வந்து இந்த காஸ்டியூம் கொஞ்சம் சரியில்லை. ஸோ என்னென்னா கலரிங் சரியில்லை அப்படின்றப்போ சரி ஓகே நாளைக்கு காஸ்டியூம் மாற்றிடலாம் அப்படின்னு சரி ஓகே மாற்றிடலான்றப்போ நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஒரு வேறு ஒர்க்கு, நானும் மாமா வந்து வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிறதுக்காக சரி நாங்கள் வந்து கொடைக்கானல் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் ரோட் கிட்டே போயிட்டு வந்தோம். அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்தாங்க. ஆமா சார் என்ன இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல பாப்பான்னு போய் கேட்டேன். அப்போ சார் சொன்னார், ஏய் நீ இங்கே அப்படின்னு. இல்லை சார் நான் சும்மா வந்தேன். வா உனக்காக தான் நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், ஸோ அதனால கரெக்டாக நீயே வந்துட்டா வா உன்னை வச்சு நான் மெஷர்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிடலாம் அப்படின்றப்போ அந்த ஒரு ஏன்னா கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு மேலே உங்களால் வெளில ட்ராவல் பண்ண முடியாது. இட் வாஸ் அரௌண்ட் 7:30, 8 ஜனவரி ஃபெப்ரவரி. ஸோ எங்களுக்கே குளிருது. ஸோ சார் எப்படி வந்தாருன்னு தெரியல. அந்த டைம்ல ஃபுல்லாக எனக்கு காஸ்டியூம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த காஸ்டியூம் நாளைக்கு நீ கேமரா முன்னாடி போட்டு வந்து நீ என்ன காமிக்கணும், உன்னோட லுக் ஓகேனா தான் நான் ஷார்ட் போவேன், இல்லை போக மாட்டேன்னாரு. நான் யோசிச்சேன் அந்த ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு லவ் ஃபார் சினிமா ஹேஸ்ல அதுதான் வந்து அவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு. நம்மள கூட 80sலேருந்தே அவருக்கு சப்ஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணுது. பட் என்னமோ தெரியல இதுல ஃப்ரம் டே 1 he was very much involved. Yes. ஏன்னா ஆர்டிஸ்டா அவருக்கு என்னப்பா ஆர்டிஸ்டா ஜாலியா வந்தாரா, காலைல ஆன் ஆக்ஷன் நடிச்சாரா, ஈவினிங் ஷூட் முடிச்சோடனே பேக்கப் போய் சாப்பிட்டு ஜாலியா தூங்கலாம் அப்படின்னு அவர் இருக்கலாம். பட் ஆனா அது இல்ல இதுல நான் ஒரு ஆக்டரா மட்டும் நான் பார்க்கல, இவர் டைரக்டர் 2.0 தான். முக்கியமா சார் இப்போ கோ டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வி மிஸ் யுவர் டைரக்ஷன் சார். லைக் ஏன் நிறுத்திட்டீங்க? இல்லைம்மா அது என்னமோ ஒரு ஜென்ரேஷன் முடியுது, அடுத்த ஜென்ரேஷன் வர்றாங்களா, புதுசாக வர்றாங்கல்ல, புது எண்ணங்களோட. அப்படி இல்லையே, புது எண்ணங்களோட புது டெக்னாலஜியோட வர்றாங்க. அவங்களோட நம்ம காம்படிட் பண்ணணும். அந்த காம்படிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கல் வீக். ஏன்னா நாங்கள் அந்த காலத்துல இருந்து வந்தவங்க. இன்னும் உட்காந்து நீங்கள் சீனை வந்து பேப்பரில் தான் நாங்கள் எழுதுறோம். இப்போ வர ஜென்ரேஷன் பேப்பரே தூக்குறது இல்லை சார். நீங்க இதை சொல்றீங்க, பேனா வச்சுக்கிறது இல்லை. இன்னும் இவங்க ஸ்டில் எடுக்கிறாங்களே, நான் இன்னும் அந்த கிளிக்கு கேட்கலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
எங்களுக்கெல்லாம் அந்த Sound இல்ல, காலத்துல ஆமா. ஆக்ஷன் வாங்க ஸ்டில்லு கூட. ஆமா. அப்ப நாங்க அப்படி நிப்போம், கிளிக் இன்னொன்னு ரிலாக்ஸ் பண்ணுவோம். இது வந்து எடுத்தாச்சா அப்படின்னு கேட்க வேண்டியது 50 எடுத்தாச்சுன்றாங்க. புரியுது. So we ஆனா are- நம்ம சார் சொன்ன மாதிரி அப்போ பேப்பர்ல இருந்தாங்களா அந்த ஒரு ஆத்தென்டிக் அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன்ல மேபி மிஸ் ஆகும். அந்த வே ஆஃப் ஸ்டைல் நீங்க சொல்லுவீங்க என்னதான் இருந்தா நீங்க கம்ப்யூட்டர்ல எழுதி பாக்குறதெல்லாம் இதுல வச்சு அப்படி எழுதி வச்சு எழுதுற உள்ள மாதிரி இறங்குறது. வராது. Yes, it won't கண்டிப்பா work. நான் சொல்றேன். உண்மை இல்ல சார். அந்த ஒரு லெகசி அப்போ பேப்பர்ல எழுதி அந்த வே ஆஃப் ஸ்கிரீன் பிளே சார் கொடுத்தாரு. இப்போ அது மிஸ் ஆகுது. இப்போ எல்லாமே ரொம்ப கமர்ஷியலா டெக்னிக்கல் இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த கமர்ஷியல் அந்த ஒரு கதைக்களம்ன்றது மேபி கம்மியா நான் அது ஃபீல் இப்போ நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன். Okay. பிரபாஸ் படம் ரொம்ப Okay, பெரிய அவங்க முதல் நாள் சீனை வந்து இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அதுக்குள்ள ஏறவே மாட்டேங்குது. I said, no, you please send me the printout. அதுல இங்கிலீஷ் இருக்கு. I have to read and get it in. அதேதான். ஈஸியா பிடிஎஃப்ல that is true. அவர் சொன்னாரு நிறைய மாறி இருக்குன்னு. எமோஷன்ஸ்ல இருக்கிற ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன டெக்னாலஜி மாறாலும் மாறாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற. ஸோ இதுல அதுதான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் மெயினா. இது நான் வந்து ஓப்பனா சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் 350 பிக்சர்ஸ். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 50 படத்துல தான் அந்த இம்பாக்ட் வந்துருக்கும். என்னதான் இருந்தாலும் 300 படமும் இம்பாக்ட் உள்ள படமா நம்ம பண்ணிருக்கோம் கிடையாது. கண்டிப்பா அதுல இது வந்து எனக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் பிக்சர். நாட் ஜஸ்ட் பிகாஸ் நான் நடிச்சேங்கிறதுக்காக இம்பாக்ட் அந்த கதைக்களம். எல்லாம் சொல்றாங்களா கதைக்களம் வித்தியாசமானதுன்னு. இதுதான் உண்மையிலே வித்தியாசமானது. சில படங்களுக்கு தான் அந்த ஃபீல் வரும். இப்போ நான் எனக்கே வந்து நான் ஆல் மை பிக்சர்ஸ் ஹவ் கான் ஃபார் ப்ரமோஷன். இதுல 2 things. ஒன்று அவர் கேட்டாருன்றது ஒன்று. பட் அது மட்டும் நாட் த ரீசன். தி சப்ஜெக்ட் இன்ட்ரூவஸ் இதை பத்தி சொல்லணும். எனக்கு என்ன ஒரு கவலை இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை என்னன்னா இட் ஹாஸ் டு ரீச் த பப்ளிக். அது உங்க கையில இருக்கு. நீங்க வால்ட் டிஸ்னி தெரியுங்களா? வெறும் அனிமல்ஸ் வச்சு அதுல லாசின்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அந்த லாசி படம் ஒரு சீரீஸே வந்திருக்கு. அதே நாய் வச்சு சார். அது இறந்து போன அப்புறம் அந்த மாதிரி ஒரு நாய் வச்சு லாசி சீரீஸ்ங்கிறது அமெரிக்காவில் ஹாலிவுட்ல ஒரு காலம் அவங்களே அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஓகே. சோ இங்க வந்து இது வந்து ஒரு புது எஸ் வை நாட். கண்டிப்பா நீங்க மத்ததெல்லாம் 1.0 2.0 3.0 எடுக்கிறீங்களா? இது இதை எடுங்க. கோரன் 2.0 எடுக்க சொல்லுங்க. இந்த நாய் உயிரோட தானே இருக்கு கதை. எடுத்துருவோம். அவர் ரெடியா இருக்காரு. நான் இப்ப ஐடியா இதை போடணும்னு தான் வந்தவர். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோமா? அந்த லிரிக்ஸ் அந்த ஒரு பாட்டு மோண்டேஷன் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமாமா. அது முத்தமிழ் தான். காலங்கள் தானாய் மாறும், காட்சிகள் தேனாய் உதிரும், கண்ணீரும் சோகமும் வாழ்க்கையில் எப்போதும் சொந்தமில்லை. கண்ணீரும் சோகமும் கண்ணீரும் சந்தோஷமும் எப்போதும் சொந்தமில்லை. மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம் வாழ்க்கையில, ஒரு நாள் சோகமா இருப்போம், ஒரு நாள் த்ரில்லா இருப்போம். இதுதான் மாண்டேஜ் சாங். இது ஒரு மாண்டேஜ் சாங். அதுக்குள்ள ரொம்ப நல்லா த்ரோட் வருது இல்ல? ஆமா. அதனால கண்டிப்பா எங்களுடைய வேண்டுதல் ஒரு நல்ல படம் கண்டிப்பா சார் எடுத்திருக்கிறோம். ஒரு புது டைரக்டர், அவருக்கும் நீங்க லைஃப் கொடுங்க. இந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு நல்ல படம் பண்ணோம் ஓடிச்சு அப்படின்ற திருப்தி இருக்கும். கண்டிப்பா. அந்த ப்ரொடியூசரும் பாவம் வந்து சின்ன பையன் சார். இந்த மாதிரி ஒரு படம் ஓகேன்னு சொல்லி எடுக்கிறது பெரிய ரிஸ்க் சார். ஆமாம். பெரிய ஹீரோ எடுக்கச்சே நமக்கு கதை அமைய மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது ஹீரோ கிடையாது எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம். ஆனா இந்த ஒரு பிரிவினை இருக்குல்ல சார், அதை எப்படி பாக்குறீங்க? இந்த பெரிய படம் சின்ன படம் அப்படின்ட்டு பிரிக்கிறது ஸ்டார்ஸை வச்சு தானே, ஆக்டர்ஸை வச்சு தானே. அவங்களுக்குன்னு அவர் சொன்ன மாதிரி ரெடிமேட் பேஸ் இருக்கு ஃபேன் ஃபாலோயிங். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நான் சொல்கிறேனே, நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் திருப்பி அதுக்கே போகிறேன். இந்த ஆஸ்கார் ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த லாசிங்கிற டாக் போகும். அதை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க ரெட் கார்பெட்டில். யார் கண்டா இந்த ஜான்சி இன்னும் நம்ம டெவலப் பண்ணுறது பெரிய படங்கிறத. அண்ட் ஆல்சோ அந்த கதை களம் அவங்க எடுத்துருக்கிறது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பிரம்மாண்டத்தை காட்டணும், இன்னும் மோர் ஆஃப் இது காட்டணுங்கிறது. பெரிய வந்து மோர் ஆஃப் கண்டென்ட் காட்டணுங்கிறது. பெரிய ஹீரோங்களை வச்சு பண்ணும்போது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும், அதில் ஒரு சேஃப்டி இருக்குது. ஆனால் இப்படி படங்கள் எடுக்கும்போது என்னன்னாலும் ஒரு 4 கோடி 5 கோடின்னு ஆகும்போது இந்த 5 கோடி வரணும்ல அந்த ப்ரொடியூசருக்கு. இது என்ன இதுக்கும் ஆயிருக்கு.
செலவு ஒன்றும் ஆமா கம்மியா ஆமா இல்ல இல்ல புரியுது இல்லை உள்ள ரிலீஸ்க்கு மாத்திரமே 50 லட்சம் ஆகுதுல்ல ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ எப்படியும் ஆயிடும் அந்த வருது. அதனால மோர் ஆஃப் பிக் பட்ஜெட் அப்போ பார்க்கும்போது என்னன்னா இவங்க என்ன 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா என் தலைவன் படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அது இன்னொரு கேட்டகரி என்னன்னா இவங்க என்னதான் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பட்ஜெட்டை விமர்சிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல ரெண்டு அந்த category. ஹேட்டர்ஸ் போய் ஆமா இந்த கேட்டகரி போவோம். ஆனா நம்ம ஸ்மால் பட்ஜெட்ன்றப்போ நம்ம என்ன Content. நோக்கத்தோட கண்டென்ட் கொடுக்கணும்ன்றப்போ என்ன நோக்கத்தோட நம்ம டெலிவர் பண்றோன்றதை பார்த்தா ஓ இது நல்ல படம். ஆனா ஸ்மால் பட்ஜெட் வந்து இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஸ்மால் பட்ஜெட்ல. ஏன்னா இதை பார்க்க போறோம் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடய போகும். எஸ் பிக் பட்ஜெட்ல அது பெரிய ப்ராப்ளம். என் தலைவன் படம்னு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் அந்த சுதி இறங்கிட்டுனா கூட 2வது நாளே காலி. ஆமா. அந்த ரிஸ்க்கும் இருக்கு ஆமா இல்லையா? கண்டிப்பா இல்லையா? அது வேற எங்கேயோ ஆமா அப்படி போறதுக்கு. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க பாப்பமே அப்படின்னு பார்த்துட்டியோ நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா போகுது சக்சஸ். ஆனா பார்க்க வைக்கணும். பார்க்க வைக்க அதுக்குதான் நீங்க கஷ்டப்படுறோம். அதுதான் பெரிய டாஸ்க். ஸோ தியேட்டரை கொண்டணும். இப்போ இந்த படம் வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஆடியன்ஸ்க்கு நீங்க பிஃபோர் யூ வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நாய்க்கு சாதாரணமா பிஸ்கெட் போடுவீங்க, இந்த நாய்க்கு கொஞ்சம் டிக்கெட் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா பாருங்க. February 28 கோரன் வந்து ரிலீஸ் ஆகுது. டூ சப்போர்ட்டர்ஸ். பெரிய படங்கள் மட்டும் பார்க்காம எங்க மாதிரி சின்ன படங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.